வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், உளுந்து, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், 10 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன், 1/4 மூடி தேங்காய், 2 பட்டை, 2 லவங்கம், அதை அரைக்கிறதுக்கு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 4, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1 தோல் சீவிட்டு வச்சுருக்கிறது, ஒரு முருங்கைக்காய், 20 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் கருவாடு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சிடலாம். தேங்காவை மட்டும்தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாடு தலை பகுதியை இப்படி கட் பண்ணிவிட்டு உடம்பு பகுதி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிடணும். அப்போ தான் அழுக்கு, அதில் உப்பு இருக்கும் நிறையா, அதெல்லாம் க்ளீன் ஆகிடும். மெதுவாக கழுவணும். பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒரு 2-3 டைம் கழுவிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு சுடு தண்ணி அதில் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடணும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். ஒரு சிட்டுக்க உப்பு சேர்த்திக்கலாம். அப்போவே பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அடிச்சுட்டு அதையும் போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திடணும். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் முருங்காவும் போட்டுடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருணும். பாருங்கள் 2 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், பட்டை, லவங்கம், அதை ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு ஒரு 150 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அதை அடுப்பில் கொதிக்கிட்டு தண்ணி. இப்போ தான் அதில் காய் நல்லா வேகும். அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா வெந்திருக்கான்னுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம புளிக்கரைசலை ஊற்றணும். புளிக்கரைசலை ஊற்றி இப்படி கொதி வர்றப்போ நம்ம கருவாடை சேர்த்திக்கணும். கருவாடை சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். 2-3 நிமிஷம் விட்டால் போதும். கருவாட்டு போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கருவாட்டு குழம்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.